பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. போலியோ நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி ஒரு காலால் மட்டுமே நடந்து செல்ல முடியும். ஆனால் அவர் ஆப்பிரிக்காவிலே மறைப்பணி செய்ய வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டி விசாவுக்கு அவர் அந்த அலுவலகத்துக்கு சென்றார். அந்த அலுவலகத்தில் இருந்த அதிகாரி ஒரு கிறிஸ்தவர். இந்த பெண்மணியுடைய ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்த பிறகு, இறுதியாக நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஒரு கால் வைத்துக்கொண்டு வெளிநாட்டுக்கு மறைப்பணி ஏன் செய்ய நீங்கள் செல்ல வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த பெண்மணி சொன்னார்கள், 2 கால்கள் உடையவர்கள் இத்தகைய பணி செய்ய முன் வருவதில்லை. உடனே அவருக்கு விசா ஆனது அளிக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் புனிதர்கள் திமோத்தேயு, தீத்து இவர்களுடைய விழாவினை நினைவு கூறுகின்றோம். இவர்கள் இருவரும் புனித பவுலோடு இணைந்து பயணம் செய்து மறைப்பணி ஆற்றியவர்கள். இவரிடம் நாம் ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நற்செய்திக்கு சான்று பகர எந்தவித எதிர்ப்பையும் துன்பங்களையும் தாங்க வேண்டும். பணம், பொருள் இவற்றை நம்புவதை விட இறைவனை நம்பி சார்ந்து வாழ வேண்டும். இறையாட்சியை பரப்புவதில் பேரார்வம் கொண்டிருக்க வேண்டும். நாமும் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டது இயேசுவின் சீடர்களாக இருக்கவும் அவருடைய திருத்துதர்களாக மாறவும். இறைவன் நமக்கு திருமுழுக்கின் வழியாக கொடுத்திருக்கிற இந்த பணியை செய்ய தவறியமைக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திமோத்தேயு, தீத்து எனும் புனிதர்களை திருத்துதர்களுக்கு உரிய நற்பண்புகளால் அணி செய்தீரே. அதனால் இவ்விருவரின் பரிந்துரையால் நாங்கள் மண்ணுலகில் நீதியோடும் இறைப்பற்றோடும் வாழ்ந்து விண்ணக வீட்டை அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 15, 24 தொடங்கி 28 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இயேசு புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேச்சை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்திய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களில் இருந்து மீட்பு அளிக்கிறது. அதனால்தான் கிறிஸ்து
மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகத்திற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலந்தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள். அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வின் வழியாக நற்செய்தியை ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 3 வசனங்கள் 22 முதல் 30 வரை. எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஊமைகள் வாயிலாக கூறியது: சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னை எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினால் அன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தூய ஆவியாரை படித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார்.
அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்த்து, அப்பா, பேய் என்னை விட பெரிசா என்று கேட்டான். ஆம், உன்னை விட பெரிசு. சரி, உங்களை விட அந்த பேய் பெரியதா? அதற்கு அப்பா, ஆம், என்னை விட பேய் பெரியது. இயேசுவை விட பேய் பெரியதா என்று கேட்டபொழுது அப்பா சொன்னார், இல்லை, இயேசுதான் பேயை விட பெரியவர். இயேசுதான் பேயின் மேல் அதிகாரம் உள்ளவர். இதை கேட்ட இந்த சிறுவன் சொன்னான், அப்படி என்றால் பேயை கண்டு எனக்கு பயம் இல்லை. இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு பேயின் மீது தனக்கு முழு அதிகாரம் உண்டு என்பதை உறுதிபட கூறுகிறார். மறைநூல் அறிஞர்கள் இயேசுவின் பின்னால் ஏராளமான மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்வதை காண பொறுக்காமல் இவரை பேய் பிடித்திருக்கிறது என பொய் முத்திரை குத்துகிறார்கள். இந்த பொய் முத்திரை அவரது சொந்த அடையாளமாகிய இறைமகன் என்பதை கேள்விக்கு உட்படுத்தியது. இயேசுவின் அதிகாரமான பேச்சு, அவர் ஆற்றிய வல்ல செயல்கள் ஆகியவற்றை கண்ட மக்கள் அவர் கடவுளிடமிருந்து வந்தவர் என நம்ப ஆரம்பிக்கின்றனர். இத்தகைய செயல்களை இதுவரை அவர்கள் கண்டதில்லை என்று ஆச்சரியப்படுகின்றனர். பேய்கள் கூட இறைமகன் நீரே என்று சொல்லி அலறிக்கொண்டு ஓடியதை கண்ணார கண்டனர். மக்கள் அனைவரும் இயேசுவின் பக்கம் சாய்வதைக் கண்ட பரிசேயர்கள் தங்கள் அதிகாரத்தை மக்கள் மதிக்காமல் போய்விடுவார்களோ என்கின்ற அச்சத்திலே அவர் வந்திருப்பது கடவுளிடமிருந்து அல்ல, பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலிடமிருந்தே என்கின்ற பொய்யான முத்திரையை இயேசு மேல் குத்துகிறார்கள். இயேசுவினுடைய வல்லமையை கொச்சைப்படுத்துகிற இந்த செயல்தான் தூய ஆவிக்கு எதிரான பாவம், மன்னிக்க முடியாத ஒரு பாவம் என்கிறார் இயேசு. பழைய ஏற்பாட்டினுடைய முதல் 5 நூல்கள் தோரா என்று அழைக்கப்படும், சட்டங் என்று அர்த்தம். இந்த தோராவை படித்துரைப்பது அதை உருவாக்க உதவிய ஆவியை பழிப்பது ஆகும். இது மன்னிப்பு பெறாத இயலாத பாவம் என்று யூதர்கள் கருதி வந்தனர். இதை இயேசு சற்று மாற்றி புது சட்டமும் அதை ஆள்பவருமான தம்மில் உள்ள தூய ஆவியாரை தீய ஆவி என பழிப்பது மன்னிப்பு பெற இயலாத பாவம். பவுலும் கூறுவார், கொரிந்தியருக்கு முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார், எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. அன்புக்குரியவர்களே, அறிந்தும் தெரிந்தும் வேண்டுமென்றே செய்யப்படுகிற இந்த பாவத்திற்கு, அதாவது தீய ஆவியே நீயே என்னுடைய கடவுள் என்று கூறுகிற நிந்தை மொழிக்கு மன்னிப்பே இல்லை என்று இயேசு கூறுகிறார். இயேசு ஒருவரையும் தீர்ப்பிடுவதில்லை. யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. ஆனால் இயேசுவில் செயல்படும் தூய ஆவியாரை பழிக்கும் போது ஒருவர் மீட்பு பெற முடியாது. ஒளியை வெறுத்து இருளை நாடுவோருக்கு மன்னிப்பு கிடைக்காது. எனவே தூய ஆவியாரை பழிப்பது என்பது தன்னுடைய பாவ நிலையை ஏற்காமல் மன்னிப்பை தேடாத ஒரு நிலையாகும். மன்னிக்கும் ஆவியை படித்தால் எவ்வாறு நாம் மன்னிப்பு பெற முடியும்? விடுதலை வேண்டாம், சிறைதான் எனக்கு சுகம் என்று தன்னையே கட்டிக்கொள்வரை அவிழ்க்க இயலாது. நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், உண்மையை எடுத்துக்கொள்வோம். உண்மையின் ஆவியானவர் விடுதலை தருவார், நாமும்
மன்னிப்பு பெறுவோம். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். புதுமை நினைவின் அலைகளினால் நான் பூ போல் மனதை அலங்கரித்தேன். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமான அந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தீமோத்தேயு தீத்து எனும் புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடும் மக்களாகி நாங்களுக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நீர் கனிவுடன் எம்மை ஏற்று நாங்கள் நேர்மையான இதயம் கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவரது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை எமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த மெய்வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்திடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம்முடைய வாழ்வாலும் பணியாலும் இறைவனுக்கு சிறந்த முறையில் சான்று பகர தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிதோ, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திமோத்தேயு, தீத்து எனும் புனிதர்கள் திருத்தூது போதனையால் நம்பிக்கையை போதித்து அக்கறையுடன் பாதுகாத்தனர். நாங்கள் உட்கொண்ட திருவுணவு அதே நம்பிக்கை எங்களில் ஊட்டி வளர்ப்பதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.